இப்போ அடியூனா குட் பை, போயிட்டு வரேன்னு சொல்கிறது. ஐ பிட் மை ஃப்ரெண்ட், பிட்னா சொல்கிறது. அடியூனா குட் பை, போயிட்டு வரேன்னு சொல்கிறது. ஐ பிட் மை ஃப்ரெண்ட் அடியூனா என் நண்பனுக்கு நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறது. அடியூனா குட் பை. செகண்ட் ஒன் அட்ஹாக்னா ஸ்பெஷல் பர்பஸ். இப்போ வந்து கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தொலைக்காட்சிக்கு ஸ்பெஷலாக கலெக்டர் போட்டிருந்தாங்க. இப்போ கலெக்டர் ஃபார் ஸ்பெஷல் பர்பஸ், ஒரு ஸ்பெஷல் பர்பஸுக்கு ஒரு கலெக்டர், ஒரு ஆஃபீஸரையோ அல்லது ஒரு ஆஃபீஸோ போட்டால் அட்ஹாக் பேசிஸ். கொஞ்சம் நாளைக்கு ஸ்பெஷல் பர்பஸ்க்காக போட்டால் அட்ஹாக்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் அலியாஸ்னா என்று அழைக்கப்படுகின்ற. இப்போ கல்யாண பத்திரிகையில் போட்டிருக்கும், பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ ஒரு செல்ல பேர் இருக்கும், அதை போட்டு அலியாஸ்ன்னு போடுவாங்க. அலியாஸ்னா என்று அழைக்கப்படுகின்ற. ஐடினா உதவியாளர். சசிகலா இஸ் ஜெயலலிதாஸ் ஐடினா ரொம்ப ஒரு நெருங்கிய உதவியாளர்னு அர்த்தம். அவான்கார்டி அப்படின்னு சொன்னால் மாடர்ன் ட்ரெஸ், மாடர்ன் ஸ்டைல். இப்போ கீத் ஷெல்லிலாம் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது அவங்கள டிஸ்மிஸ் பண்ணாங்களாம். ஏன்னு காரணம் வந்து தி அவான்கார்டி ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ்ஸிங், அவங்க புது மாதிரியான உடை அணிஞ்சதுனால. அவான்கார்டி மீன்ஸ் நியூ ஸ்டைல். அலிபி அப்படின்னா ஒரு சாட்சியை உருவாக்குறது. ஒரு குற்றம் நடக்கும்போது நம்ம அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி. பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் பை அன் அக்யூஸ்ட், குற்றம் சாட்டப்பட்டவர் உண்டாக்குகின்ற ஒரு சாட்சி. டு ஷோ இஸ் நாட் கில்ட்டி, அவர் குற்றம் செய்யவில்லை என்பதற்காக. இப்போ அன்றைக்கி வந்து ஒரு ஆஃபீஸில் அவர் கையெழுத்து போட்டிருக்காரு அல்லது காலேஜில் கையெழுத்து போட்டிருக்காரு அப்படின்னா, ஹவ் கேன் யூ கமிட் த கிரைம், அந்த குற்றத்தை அவர் எவ்வாறு செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு அலிபி கிரியேட் பண்ணுறது. இது இந்த மெக்காவிட்டி த மிஸ்டரி கேட்டில் கூட சொல்லுவாங்க. இட் ஆல்வேஸ் கிரியேட்ஸ் அன் அலிபி when the crime is found. குற்றம் கண்டுபிடிக்கப்பட்ட போது அது ஒரு அலிபி கிரியேட் பண்ணுது அப்படிம்பாங்க. ஆல்டர் ஈகோ அப்படின்னா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அல்லது அதர் செல்ஃபு. ஆல்மா மேட்டர் அப்படின்னு தான் படித்த கல்லூரி, அந்த பிஷப் ஈபர் காலேஜ் மீன்ஸ் ஆல்மா மீட்டர் அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் ஒன் ஸ்டடிட். இப்போ சென்ட் ஜோசப் காலேஜ் வந்து ஏபிஜே அப்துல் கலாமுடைய ஆல்மா மேட்டர் அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் இஸ் ஸ்டடிட். ஏடினா அண்ணா டாமினி, கிறிஸ்துவுக்கு பிறகு. ஆன்டி மெரிடியன்னா ஆஃப்டர் ஆன்டி மெரிடியன்னாக்கா பிஃபோர் நூன். அஜெண்டானா என்னென்ன விஷயங்களை செய்யணுங்கிற நிகழ்ச்சி நிரல். போனஃபைடு ஜென்யூன், ஒரு பையன் வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு சொல்லுவாங்க, ஜென்யூன், அவன் உண்மையிலே இந்த ஸ்கூலில் படித்தவன் தானா அப்படின்னு. இப்போ கூட காலேஜில் +2 சர்டிஃபிகேட்லாம் ஜென்யூன்னஸ் வாங்க சொல்கிறாங்க. ஜென்யூன்னஸ்னால் அவன் உண்மையிலே அந்த பையன் படித்ததானா அப்படின்னு முன்னாடி ஒரு ஜெராக்ஸ் காப்பி வச்சுருப்பாங்க. அதை பார்த்து தே வில் வெரிஃபை. ஜென்யூன்னஸ்னால் உண்மைத்தன்மை அறிதல். போனஃபைட் மீன்ஸ் ஜென்யூன். பான் வாயேஜ்னா சுப பயணம், ஹாவ் அ குட் ஜேர்னி. பான் ஹேமி அப்படின்னா சேர்ஃபுல்னஸ், சந்தோஷமாக இருக்கிறது. பஃபே அப்படின்னா டிஷ்ஷஸ் வேர் கெஸ்ட் சர்வ் தம்செல்ஸ். அது நான் கூட பஃபே நினச்சிட்டேன், பஃபெட்டுன்னு இருக்குது. பி சைலண்ட்டு, டி சைலண்ட்டு, பஃபே தான். செவரல் டிஷ்ஷஸ் தட் கெஸ்ட் சர்வ் தம்செல்ஸ். பான் மார்க்ஸ்னால் விட்டி ரிமார்க்ஸ், அது ஆக்சிடென்டல் ட்விஸ்ட் காலத்தில் வரும். கேடர், கேஃப்னா கேஃபேட்டேரியா, சின்ன ஹோட்டலு. கூப்புனாக்கா ஆட்சியை கவுத்து விடுறது. சாஃபர் டிரைவர், கரிக்குலம் விட்டே பயோடேட்டா. செஃப்னா குக்கு. தென் வி ஹேவ் கூலினா டெய்லி வேஜஸ். குசின் அப்படின்னா ஒரு ஸ்டைல் ஆஃப் குக்கிங். டிஃபேக்டோனா உண்மையான, இன்ஃபேக்ட். டீஜாவு அப்படின்னா நம்மளுக்கு எங்கே அப்போ அந்த இடத்துக்கே போயிருக்க மாட்டோம், ஆனால் அந்த இடம் முன்னாடி போன மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் டீஜாவுன்னு பேர். ஜெட்டினு அப்படின்னா ப்ரிசனர். எலைட்டுனா ஹையர் கிளாஸ் பீப்புள். என் ஃபேமிலினா குடும்பத்துடன். எக்ஸ்பார்ட்டே டிசிஷன் சொல்லுவாங்க. இப்போ ஒரு வழக்கு நடக்குன்னா 2 கட்சியும் போகணும். ஒரு சைடு போகலன்னா எக்ஸ்பார்ட்டே டிசிஷன் கொடுத்துருவாங்க. அதாவது ஒருத்தருக்கு ஆதரவாக கொடுத்தா இட் இஸ் கால்டு எக்ஸ்பார்ட்டே டிசிஷன், ஒன் சைடு டிசிஷன். எக்ஸ்டெம்பர்னால் எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாமல் செய்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அண்ணாதுரையை கூப்பிட்ட பேச சொன்னால் அவர் எந்த விதமான முன் ஏற்பாடும் இல்லாமல் பேசுவார், அதான் எக்ஸ்டெம்போர். மீன்ஸ் வித்தவுட் எனி ப்ரிப்பரேஷன்.
யுரேக்கானா நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு அர்த்தம். என்மாஸ்னா அஸ் அ ஹோல் குரூப். ஜெயலலிதா கவர்மெண்ட்டில் 2 லட்சம் பேரை டிஸ்மிஸ் பண்ணாங்க. என்மாஸ். ஃபாக்ஸ் அப்படின்னா மிஸ்டேக், பிளண்டர். இப்போ வந்து டெல்லியில் உள்ள அரசாங்கத்தை தௌலதாபாத்துக்கு மாற்றினாங்க. அது ஒரு பிளண்டர், மிஸ்டேக். இன் ஆப்சென்ஷியானா ஒருத்தர் இல்லாமலேயே. கான்வெகேஷன் இன் ஆப்சென்ஷியா, நம்ம போகாமலேயே போஸ்ட்டில் அனுப்புவாங்க. இன் டோட்டோனா முக்கியமாக. இன்காக்னிட்டோனா இன் டிஸ்கைஸ், யார் பார்க்குறதுன்னு தெரியாது. இன் மெமரியம், ஞாபகார்த்தமாக. இன் கேமரானா ரகசியமான ஒரு சாட்சியை வந்து இன் கேமரா அப்படின்னா ரகசியமாக அதை வந்து இன் கேமரா மீன்ஸ் சீக்ரெட் ரூம். லயசன்னாக்கா வந்து ஒரு உறவு. எரேட்டம்னா தவறை திருத்தி சொல்கிறது. மேக்னம் ஓப்பஸ்னால் மாஸ்டர் பீஸ். மோடஸ் ஆப்பரேண்டினா மெத்தட் ஆஃப் ஒர்க்கிங். ஒரு கொலையோ இல்லை திருட்டையோ எப்படி நடத்துனாங்க, அதுதான் மோடஸ் ஆப்பரேண்டி. நோட்டா பீன், அதுதான் வந்து என்பி மார்க்வெல், அதுதான் வந்து இந்த இது சொல்கிறோம். பர் ஏவியன்னா பை ஏர்மெயில். ப்ரோட்டோஜினா டிபெண்ட். போஸ்ட்மார்ட்டம் ஆஃப்டர் டெத். பிரைமா ஃபேஸினா முதல் கட்ட தகவல்கள், ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன். பிரைமா ஃபேஸி எவிடன்ஸ்னால் முதல் கட்ட தகவல் என்ன சொல்லுது. ப்ரொஃபார்மா அப்படின்னா அது ஒரு ஃபார்மெட். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னால் சாதக பாதகங்கள். பர்சனா கிரேட்டா, இம்பார்ட்டன்ட் பர்சன். டெட்டோடெட்டிக். டெட்டோடெட்டி அப்படின்னா ஒரு ப்ரைவேட் கான்வர்சேஷன். பயா மீடியான்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ளது. வைஸ் வர்சான்னா இது அது அது இது. வெர்பேட்டின்னா அப்படியே வார்த்தை போல். வெர்சஸ்னால் அகெயின்ஸ்ட். இந்த பாகிஸ்தான் வெர்சஸ் இந்தியான்னு சொல்லுவாங்க. வைவாவஸ்னா ஓரல் எக்ஸாமினேஷன். ப்ரிசினா சம்மரி. ரெஸ்யூம்னாலும் சம்மரி. ரேப்போனா ஒரு உறவு. சான்ஸ்னா வித்தவுட். சப்ஜூடிஸ், த மேட்டர் இஸ் சப்ஜூடிஸ், அதனால் நான் வந்து நீதிமன்றத்தில் இருக்குன்னா சப்ஜூடிஸ். ஸ்டேட்டஸ் போனால் முன்னாடி இருந்த நிலைமையே வந்து நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ வி ஹேவ் டு ரீட் ஆல் தீஸ் திங்ஸ். போஸ்ட் மெரிடியன், ப்ரிசி, கொஸ்டினர், ரெஸ்யூம், ரேப்போ. அவங்க 2 பேருக்கும் நல்ல ரேப்போ இல்லை அப்படின்னா நல்ல உறவு இல்லை. த மேட்டர் இஸ் சப்ஜூடிஸ்னால் இப்போ எடப்பாடி சொல்கிறாரு த மேட்டர் இஸ் சப்ஜூடிஸ், நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால அது சம்மந்தமாக நான் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னா சப்ஜூடிஸ். ஸ்டேட்டஸ் கோனால் 2 அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை நடக்குது. அப்போ வீடு வந்து ஸ்டேட்டஸ் கோவுக்கு போயிடணும்னா முன்னாடி உள்ள பொசிஷனுக்கு போகணும் அப்படிங்கிறது. அப்புறமா இன்றைக்கி கூட போட்டிருந்தாங்க காக்னிசன்ஸ்னால் அவங்களாவே முன்னின்று கேஸை எடுத்துக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டு இட் செல்ஃப் கேம் ஃபார்வேர்ட் டு இன்காக்னிஷோ அப்படின்னா இன்காக்னிசன்ஸ். அந்த குஜராத்தில் அந்த வெஸ்ட் பெங்காலில் நடந்த ரேப் அண்ட் மேடர் கேஸை அதுவாக முன்னின்று எடுத்துக்கொண்டது. காக்னிசன்ஸ் ஆஃப், அதுவாகவே வந்து முன்னின்று எடுத்துக்கொண்டு அது கேஸ் நடக்குது. யாருமே கேஸ் கொடுக்காம, பில்லுன்னு சொல்லுவாங்க, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், யாருமே கொடுக்கல, அது வந்து அந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கு பேர் இன்காக்னிசன்ஸ். காக்னிஷன் அப்படின்னா வந்து நம்மளே தெரிஞ்சுக்கிறது. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.